உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள், அரக்கோணத்திலிருந்து. இன்றைய பதிவு தை அமாவாசைங்க. தை அமாவாசை மற்ற அமாவாசைகளுக்கும் தை அமாவாசைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அமாவாசை அப்படின்னு சொன்னாவே இறந்த நம்முடைய முன்னோர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருவாங்க. நாம நம்முடைய முன்னோர்களுக்கு சரியான திதியை சரியான நேரத்தில் நாம திதியை கொடுக்க மறந்தால் அந்த பித்ரு சாபங்கள் நமக்கு உண்டாகும். அதனால் ஏற்படக்கூடிய ஜோதிட ரீதியான தாக்கம் அதிகம். பொதுவா ஜோதிட ரீதியாக எந்த பாவம் கெட்டாலும் லக்ன பாவம் கெடக்கூடாது. அதற்கு துணை புரியக்கூடிய 5, 9 கெடக்கூடாது. அப்போ 1, 5, 9 ஒரு திரிகோணம். திரிகோணம் அப்படின்றது ஒரே குணங்களை கொண்டது, ஒரே கேரக்டர். நீங்க 5ஆம் பாவம் பிளஸ் 9, 1 என்பது நீங்க, 5 பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம், குலதெய்வம். அதற்கு துணை புரியக்கூடிய பாவம் நீங்க என்ன பாகியத்தை அனுபவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாவம் 9ஆம் பாவம். அப்போ 1, 5, 9 இது மட்டும் கெடாம இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாங்க பாக்கியசாலி. பொதுவா ஜோதிடத்தை இதுதான் விதி. மற்றபடி எதுவுமே யாருன்னா சொல்லட்டும். 1, 5, 9 இந்த திரிகோணங்கள் கெடாமல் இருக்கும் வரை நீங்கள் பாக்கியசாலி. ஒருவேளை அந்த பாவங்கள் கெட்டுவிட்டால், அதற்கான சாபம் உங்களுக்கு இருந்தால், அந்த சாபத்தில் நீங்கள் பெரும் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அந்தனுடைய அவதியை துடைக்க, உங்களுடைய கண்ணீரை துடைக்க, உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துன்பங்களை கஷ்டங்களை நீக்க நம்முடைய முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓடி வருவாங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம், அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் இந்த மாதா பிதா குரு தெய்வம். அப்படிப்பட்ட முன்னோர்கள் அந்த 5ஆம் பாவம் வலுவடையணும், பூர்வ புண்ணியம் வலுவடையணும். உங்களுடைய பாட்டனார் பாட்டி முன்னோர்கள் உங்களுக்கு அவருடைய ஆசி கிடைக்கணும். அவர்களுக்கு திதியை கொடுக்க மறந்து விட்ட காலங்களில் அந்த பித்ரு சாபம் ஏற்பட்டு நமக்கு கடன், நோய், எதிரி, நம்ம செய்யக்கூடிய தொழில் நஷ்டம், நம்முடைய பண பிரச்சனைகள், நம்முடைய உடல் ரீதியான பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம், துன்பம், எது எடுத்தாலும் தோல்வி பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து மீள முடியாத மனக்கவலையில நீங்க இருப்பீங்க. இதற்கு எல்லாம் உங்களுடைய கண்ணீரை துடைக்க முதல் ஓடி வருவது யாருன்னா நம்முடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் அவர்களுக்கு சரியான நேரத்தில் திதியை கொடுக்க மறந்த காலங்களில் அதற்கான ஒரு சிறப்பு நாளாக தேவர்களின் விடியல் பொழுதான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டு வாசலில் அருகே நிற்பாங்க. அது இந்த பிப்ரவரி மாதம் டேட் 9ஆம் தேதி 2024 தை அமாவாசை திதி ஆரம்பிக்குது. காலை 8:55 ஆரம்பிக்குது. இந்த நாள்ல நமக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கணும், எப்படி கொண்டாடணும்? நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க, நம்முடைய அனைத்து குறைகளை தீர்க்க வராங்க அப்படின்னும் பொழுது நம்ம பாத்தீங்கன்னா எந்த அளவு உற்சாகம் இருக்கணும், புரியுதுங்களா? அந்த உற்சாக ஒரு நாளோட நம்முடைய முன்னோர்களை அவருக்கு தேவையான படையல் இட்டு புத்தாடை அணிவிச்சு அவர்களை பாத்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனைகள் சொல்லி அவர்களை மனதார வழிபடும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைச்ச பிறகுதான் நம்முடைய குலதெய்வ ஆசையே நமக்கு கிடைக்கும். அந்த குலதெய்வ ஆசையும் முன்னோர்கள் ஆசையும் கிடைச்சாதான் நமக்கான இறைவனே நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கதவுகளை திறந்து வைப்பார். நம்முடைய முன்னோர்கள் நம்ம நினைக்க மாட்டோம், நம்ம குலதெய்வம் யாருன்னு நமக்கு தெரியாது, நமக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த ஜோசி இந்த ஜோசி, என்னங்க பிரயோஜனம்? எதுவுமே பிரயோஜனம் கிடையாதுங்க. ஒரே ஒரு தீர்வுங்க, நீங்க எந்த கோயிலுக்கு பரிகாரம் போனாலும் வேஸ்ட். முன்னோர்களை வணங்கணும், குலதெய்வத்தின் ஆசி வேண்டும். அப்படிப்பட்டனுடைய நாள் தான் இந்த தை அமாவாசை அன்று. அந்த காலை 9 மணிக்கு தோங்கக்கூடிய நாட்களில் அந்த நேரத்தில் அவரை ரொம்ப நேரம் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப நேரம் பசியோட காக்க வைக்காதீங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு சரியான படையலிட்டு புத்தாடையிட்டு அதற்கான பரிகார ஸ்தலங்களில், குறிப்பா ராமேஸ்வரம், அந்த ராமநாதர், அந்த சீதா, அந்த குறிப்பிட்ட ராமநாத சுவாமி, அந்த ராமருக்கு பாப விமோசனம் கொடுத்த அந்த
புண்ணிய பூமி ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீங்க போயிட்டு நீராடி, அக்னி தீர்த்தம்ன்றது கடலுங்க, புரியுதுங்களா? அந்த அக்னி தீர்த்தத்தில் நீங்க போயிட்டு நீராடி, அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய 22 தீர்த்த கிணறுகள் இருக்கு, அந்த கிணற்றில் நீங்க நீராடி, அந்த ராமநாத சுவாமியை வணங்கும் பொழுது இந்த தை அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்கள் ஆசி, உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசி, உங்களுடைய பாவ விமோசனம் கிடைக்கக்கூடிய அந்தனுடைய இதுக்கு அப்புறம் தான் இறைவன் அந்தனுடைய சுவாமி ராமநாத சுவாமியோட அருளுக்கு நீங்க வாங்கி இந்த ஒரு பொன்னான ஒரு நாளை நீங்க பயன்படுத்துங்க, புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்க போயிட்டு உங்களுடைய முன்னோர்களுடைய அவருக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை கொடுத்து, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுத்து, அவருடைய முழு ஆசையை பெறும் பொழுது நீங்க தாங்க பாக்கியசாலி. ஃபர்ஸ்ட் பாக்கியசாலி நீங்க தான், புரியுதுங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஓடி ஓடி வர்றது யாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் தான். அதுக்கப்புறம் தான் கடவுள் மற்றவர்கள்லாம், புரியுதுங்களா? அப்போ நமக்கு அந்த முன்னோர்களினுடைய நம்முடைய குலதெய்வத்தினுடைய ஆசி கிடைச்சாலே 5ஆம் பாவம் வலுப்பெற்றுவிடும். 5ஆம் பாவம் வலுப்பெற்றாலே 9ஆம் பாவம் நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை நாமால் அடைய முடியும். ஒவ்வொரு கதவா தான் திறக்கும். நீங்க 5ஆம் பாவத்தை கதவு திறக்காம எப்படி 9ஆம் பாவம் கதவு திறக்கும்? அப்போ லக்னம் 5, 9 இந்த 3 திரிகோணங்கள் வலுப்பெற்ற ஒருவன் உங்கள் வாழ்வில் பொன்னான காலத்தை நீங்க சந்திக்கக்கூடிய நேரம், அதற்கான தொடக்கம் அப்படிதான் ஓகே சொல்லலாம். அப்போ தை அமாவாசையை நீங்க சிறப்பா பயன்படுத்தி உங்களுடைய முன்னோர்களுடைய அற்புதமான ஆசையை பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள். நன்றி, வணக்கம்.